Hi and welcome to Easy Spoken English Kanchi. In the video, I have come up with 2 short video clips from an English TV show. So, அந்த ரெண்டு கிளிப்ஸில் இருக்கிற sentence structures, phrases, idioms and மற்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். I promise it's going to be an interesting video, so watch it till the end. Now, let's get started. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளிப்ஸும் சூட்ஸ் அப்படின்ற டிவி ஷோவில் இருந்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிளிப் இருக்குன்னு பார்க்கலாம். You want to know what kind of man Lewis is? This whole thing started because he wanted to prove to you that he had your back because he thought you were jealous of us. ஸோ அவங்க என்ன டயலாக் சொன்னாங்கன்னா, you want to know what kind of man Lewis is? This whole thing started because he wanted to prove to you that he had your back because he thought you were jealous of us. ஸோ இப்போ இந்த ஹோல் டயலாகை நம்ம ஒரு சென்டென்ஸாக பிரித்து அதில் என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஏதாவது ஃப்ரேசஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டயலாக் அவங்க சொன்னது, you want to know what kind of man he is. Lewis is அப்படின்னு லூயிஸ்ன்ற பேர் இருந்தது, அதை எடுத்துகிட்டு நான் he is அப்படின்னு போட்டிருக்கேன். கொஸ்டின் மார்க் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் தான். அவங்க டூ இல்லாமல் சொல்லியிருக்காங்க. டூ யூ வாண்ட் டு நோ, அதான் ஷார்ட்டாக யூ வாண்ட் டு நோ. ஓகே, யூ வாண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ வாண்ட் கோ, அது டூ இல்லாமல் ஷார்ட்டாக சொல்கிறது அந்த கொஸ்டினை. ஓகே, யூ வாண்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் மேன் லூயிஸ் இஸ் ஆர் ஹீ இஸ். உனக்கு லூயிஸ் எந்த மாதிரி ஒரு ஆளுன்னு தெரியணுமா? ஓகே, அதுதான் கேட்டது. உனக்கு தெரியணுமா? டூ யூ வாண்ட் டு நோ, அதில் தான் டூ இல்லாமல் யூ வாண்ட் டு நோன்னு சொல்லியிருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஹீ இஸ் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இது ஒரு நவுன் க்ளாஸ் சென்டென்ஸ். உனக்கு இந்த விஷயம் தெரியணுமா? எந்த விஷயம்? லூயிஸ் எந்த மாதிரி ஒரு ஆளுன்னு உனக்கு தெரியணுமான்னு கேட்குறோம். கரெக்டாக? ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மேன் அப்படின்றத இங்கே கொஸ்டின் வேர்ட். ஸோ அதை தான் நம்ம இங்கே கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ இஸ் ஆர் லூயிஸ் இஸ். லூயிஸ் எந்த மாதிரி ஒரு ஆள் என்று உனக்கு தெரிய வேண்டுமா? ஓகே, ஸோ இது ஒரு நவுன் க்ளாஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதிலே நீங்கள் அவன் எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு தனியாக அதை கேள்வியாக கேட்டிங்கன்னா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, வாட் கைண்ட் ஆஃப் மேன் இஸ் ஹீன்னு இருக்கும். இஸ் ஹீ, அதுதான் கொஸ்டின் ஃபார்ம். கரெக்ட்? பட் இங்கே நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி தான் எழுதணும். அதனால தான் வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஹீ இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, முன்னாடி இருக்கிற மெயின் கிளாஸ் வந்து கொஸ்டினாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்து லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஆல்ரைட், யா, த நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஹோல் திங் ஸ்டார்டட் பிகாஸ் ஹீ வாண்டட் டு ப்ரூவ் டு யூ. ஸோ இது என்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு adverb clause சென்டென்ஸ். முழு விஷயமும் ஆரம்பித்தது எதனால் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் he wanted to prove to you. அவன் உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சதுனால தான் இந்த ஹோல் திங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இந்த விஷயமே வந்து அவன் உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சதுனால தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி நம்ம adverb clauseன்னு சொல்கிறோம்? திஸ் ஹோல் திங் ஸ்டார்டட். ஓகே, ஸ்டார்டட் அப்படின்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி தான் அங்கே சென்டென்ஸ் வந்திருக்கு. ஆரம்பித்தது எதனால், அதுதான் இங்கே வந்து ஒரு சென்டென்ஸாக சொல்லியிருக்கோம். பிகாஸ் ஹி வாண்டட் டு ப்ரூவ் டு யூ. ஓகே, அவன் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சதுனால ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வர சென்டென்சஸ் தான் adverb clause சென்டென்சஸ். பிகாஸ் அப்படின்றது ஒரு adverb clause கன்ஜங்ஷன். ஆல்ரைட், ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஹி வாண்டட் டு ப்ரூவ் டு யூ தட் he had your back அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ he had your back, to have someone's back அப்படின்னா என்ன, இது டீட்டெயில்டாக பார்ப்போம். to be ready to help or protect someone, அதாவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண எப்பவும் நம்ம ரெடியாக இருக்கிறது. ஓகே, அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ இதை நம்ம பேச்சு வழக்கில் தமிழ் எப்படி சொல்லுவோன்னா, நான் எப்போவுமே உன் பக்கம் நிற்பேன், நான் எப்போவுமே உனக்காக இருப்பேன் அப்படின்றது தான் நம்ம பேச்சு வழக்கில் தமிழில் சொல்லுவோம். ஓகே, டு ஹாவ் சம் ஒன்ஸ் பேக் அப்படின்றதுக்கு எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் தமிழில் கிடையாது. ஓகே, இந்த ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் எப்போவுமே உனக்காக இருப்பேன், உன் பக்கம் நிற்பேன், என்ன ஆனாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உன் கூட இருப்பேன், இப்படிலாம் சொல்கிற மாதிரியான எக்ஸ்பிரஷன் தான் டு ஹாவ் சம் ஒன்ஸ் பேக். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டோன்ட் வரி, ஐவ் காட் யுவர் பேக். ஸோ இதில் ஐ ஹாவ் யுவர் பேக், அந்த காட் இல்லாமலும் சொல்லலாம். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன், உனக்காக நான் நிற்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஐ ஹவ் காட் யுவர் பேக்குக்கு பதிலாக இங்கிலீஷில் நீங்கள் ஐ ஆம் வித் யூ, ஐ வில் பி வித் யூ, ஐ வில் பி தேர் ஃபார் யூ, ஐ வில் சப்போர்ட் யூ, ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ, இந்த மாதிரி ஃப்ரேசஸ், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே அர்த்தம் தான். உனக்காக நான் நிற்பேன், உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இந்த அர்த்தம் தான் ஐவ் காட் யுவர் பேக். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஐ எம் ஹியர் வித் யூ, ஐ வில் பி வித் யூ, இதெல்லாமே யூஸ் பண்ணலாமே. ஏன் இதை நம்ம படிக்கிறோம் ஐ ஹவ் காட் யுவர் பேக்குன்றதை? பிகாஸ் நம்ம இங்கிலீஷ் கான்டென்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த சீரீஸ் ஆஃப் லெசனே இல்லையா? ஸோ நீங்கள் பார்க்கும்போது அந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியணும்னா டெஃபினட்டாக இந்த மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வில் ஹாவ் யூர் பேக் இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ். ஏதாவது நடந்தால் நான் உனக்காக நிற்பேன்.
ஓகே, கண்டிஷனலில் சொல்லியிருக்கோம். ஏதாவது நடந்தால் I'll support you, I will be with you, I will have your back. Okay, the next one. She had my back throughout this journey. ஸோ இந்த ஜேர்னி ஃபுல்லாக அவள் என் கூட நின்னா, எனக்காக சப்போர்ட் பண்ணா, ஓகே, என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரி அர்த்தம் தான். கரெக்டாக? ஸோ இங்கே ஷீ ஹேட் மை பேக் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுனால ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? ஷீ வாஸ் வித் மீ த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி, ஆர் ஷீ ஸ்டுட் பை மீ, ஷீ வாஸ் தேர் ஃபார் மீ, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஷீ சப்போர்ட்டட் மீ, இது கூட சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த டயலாக் தட் வி வர் டிஸ்கஸிங். ஸோ திஸ் ஹோல் திங் ஸ்டார்டட் பிகாஸ் he wanted to prove to you that he had your back. அவன் உன் பக்கம் நின்னா, அவன் உன் பக்கம் இருந்தான்னு உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சதுனால தான் இந்த ஹோல் திங் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ட்? ஸோ லூயிஸ் உனக்கு எந்த மாதிரி ஆளுன்னு தெரியணுமா? அவன் உன் பக்கம் நின்னா அப்படின்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சதுனால தான் இந்த எல்லா விஷயமும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து லூயிஸ். ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னொரு சென்டென்ஸும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக. என்னென்னா, பிகாஸ் he thought you were jealous of us. ஸோ எங்களை பார்த்து நீ பொறாமப்படுறேன்னு அவன் நினச்சான். அதனால தான் அவன் வந்து நான் இல்லை, நான் உன் பக்கம் நிற்கிறேன், நீ பொறாமப்பட்டால் கூட பரவாயில்ல, நான் உன் பக்கம் நிற்கிறேன்னு உனக்கு ப்ரூவ் பண்ண நினச்சான். அதனால தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் லூயிஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இது லாஸ்ட்டாக இருக்கிற சென்டென்ஸும் ஒரு நவுன் க்ளாஸ் சென்டென்ஸ் தான். பிகாஸ் he thought, என்ன நினச்சார் அவர்? you were jealous of us. எங்களை மேலே நீ பொறாமப்படுற, எங்களை பார்த்து நீ பொறாமப்படுற, எங்கள் மேலே பொறாமையாக இருக்குன்னு அவர் நினச்சார். he thought that you were jealous of us. that இல்லாமல் சொல்லியிருக்காங்க. Alright, so let's go through the dialogue, entire dialogue once again. You want to know what kind of man Lewis is? This whole thing started because he wanted to prove to you that he had your back, because he thought you were jealous of us. Alright, so let's get to the next dialogue. Looks like I got here just in time. Why is that? Because I'm going to ask you to do something you're not going to want to do. Only this time you're going to do it. So இதில் என்ன dialogue சொல்லியிருக்காங்கன்னா, because I'm going to ask you to do something you are not going to want to do, only this time you're going to do it. So it's kind of a bit tricky or confusing dialogue மாதிரி இருக்கு, but it is not. Let's get into it in detail. I'm going to ask you to do something. Okay, so நான் உன்னை ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி சொல்ல போகிறேன், or செய்ய சொல்லி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறதுக்கு ஆஸ்க் someone to do something இல்லையா? ஸோ ஆஸ்க் யூ டு டூ சம்திங். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், மெயின் க்ளாஸ் மட்டும் தான் இருக்குது. ஐன்றது சப்ஜெக்ட், ஐம் கோயிங் டு ஆஸ்க் அப்படின்றது வேர்ப். ரைட்? ஸோ இப்போ இந்த மெயின் க்ளாஸில் இருக்க சம்திங்கை டிஸ்கிரைப் பண்ணி தான் அடுத்த சென்டென்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. சம்திங் யூ ஆர் நாட் கோயிங் டு வாண்ட் டு டூ. ஸோ சம்திங்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க இந்த சென்டென்ஸ் தான் adjective clause. ஸோ சம்திங்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ்க்கு நம்ம that அப்படின்ற கன்ஜங்ஷன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், that or which அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே யூஸ் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த கோயிங் டு வாண்ட் டு இதோட யூசேஜ் என்ன, இது என்ன அர்த்தம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். டு எக்ஸ்ப்ரெஸ் ஃப்யூச்சர் டிசையர்ஸ் ஆர் சாய்ஸஸ். ஸோ ஃப்யூச்சரில் இந்த விஷயத்தை நான் செய்வேன் இல்லை செய்ய மாட்டேன், ஃப்யூச்சர் விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த எனக்கு செய்யணும்னு தோணும், ஓகே, இல்லைன்னா இதை நான் செய்வேன் ஃப்யூச்சரில், கரெக்டாக? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கோயிங் டு வாண்ட் டு. நீங்கள் இங்கிலீஷ் டிவி ஷோஸ் இல்லை மூவிஸ் பார்க்குற பர்சனாக இருந்தீங்கன்னா இது நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. இதை கான்ட்ராக்ட் பண்ணி அவங்க you're gonna do this அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். You are going to want to watch this movie if you watch its trailer. ஸோ நீ இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தனா உனக்கு இந்த படத்தை பார்க்கணுன்னு தோணும். உன்னுடைய ஃப்யூச்சர் டிசைரை பற்றி நான் சொல்கிறேன். கரெக்டாக? யூ ஆர் கோயிங் டு வாண்ட் டு வாட்ச் திஸ் மூவி. ஓகே, யூ வில் வாண்ட் டு, இந்த இடத்துல கோயிங் டுக்கு பதிலாக வில் வாண்ட் அப்படின்னு போடலாம். வில் வாண்ட் டு, யூ வில் வாண்ட் டு வாட்ச் திஸ் மூவி. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரெண்டு ஃப்ரேசஸையும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ வில் வாண்ட் டு வாட்ச் திஸ் மூவி ஆர் யூ ஆர் கோயிங் டு வாண்ட் டு வாட்ச் திஸ் மூவி இஃப் யூ வாட்ச் திஸ் ட்ரெய்லர். ஓகேயா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஷீ இஸ் கோயிங் டு வாண்ட் டு டாக் டு த மேனேஜர். அவள் மேனேஜர்கிட்ட பேசணும்னு நினைக்க போகிறா. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த வாண்ட் அப்படின்றதுக்கு விருப்பம் அப்படின்றது தான் தமிழ் வேர்ட். பட் அதை நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ண மாட்டோம். நினைக்கிறது, ஓகே, ஐ வாண்ட் டு கோ அவுட், நான் வெளியே போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரைட்? ஸோ அவள் மேனேஜர்கிட்ட பேசணும்னு நினைக்க போகிறா, அவளோட ஃப்யூச்சர் டிசைர் பற்றி சொல்கிறதுனால ஷீ இஸ் கோயிங் டு வாண்ட் டு டாக் டு த மேனேஜர். நெக்ஸ்ட் ஒன். They are going to want to visit this place again. They are going to want to visit this place again. ஸோ அவங்க மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க இல்லை நினைக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
ஓகேவா? அவங்களோட ஃப்யூச்சர் டிசைர் கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். ஃப்யூச்சர் விருப்பம், சாய்ஸ் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தே ஆர் கோனா வான்னா விசிட் திஸ் பிளேஸ் அகேன். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஆல்ரைட்? ஸோ இந்த கோயிங் டு வாண்ட் டுக்கு இன்னொரு யூசேஜும் இருக்குது. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஆர் சஜஷன் ஃபார் சம்ஒன் டு டூ சம்திங் இன் த ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதையே நாம் ஷுட் டெஃபினெட்லி, அதாவது யூ ஆர் கோயிங் டு வாண்ட் டு டூ திஸ், நீங்கள் இதை பண்ணணும், ஃப்யூச்சரில் நீங்கள் இதை பண்ணணும்னு நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, யூ ஆர் கோயிங் டு வாண்ட் டு டூ திஸ். இதையே நான் யூ ஷுட் டெஃபினெட்லி டூ திஸ், யூ ஹாவ் டு டூ திஸ், யூ மஸ்ட் டூ திஸ், யூ வில் நீட் டு டூ திஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். So now we are back to the dialogue again. I'm going to ask you to do something you're not going to want to do. நீ செய்யணும்னு நினைக்க மாட்டேன், செய்யணும்னு நினைப்ப ஃப்யூச்சரில் அப்படின்னு சொன்னோம். இது நெகட்டிவில் சொல்லியிருக்காங்க, செய்யணும்னு நினைக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்த உன்னை செய்ய சொல்ல போகிறேன். ஓகே, ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ டு டூ சம்திங் யூஆர் நாட் கோயிங் டு வாண்ட் டு டூ. ஒன்லி திஸ் டைம் யூஆர் கோயிங் டு டூ இட். ஆனால் இந்த முறை நீ பண்ணி தான் ஆவ. ஓகே, நீ பண்ண தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை மட்டும் நீ பண்ண தான் போகிற. ஆல்ரைட், தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் வீடியோ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம 2 வீடியோ கிளிப்ஸ் பார்த்தோம். அதில் இந்த 2 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கற்றுக்கிட்டோம். டு ஹாவ் சம் ஒன்ஸ் பேக் அண்ட் கோயிங் டு வாண்ட் டு டூ சம்திங். ஸோ இந்த 2 எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். நீ இதை அவகிட்ட சொன்னால் அவள் நம்ம கூட வரணும்னு நினைக்க போகிறா. ஸோ அவளுடைய ஃப்யூச்சர் டிசைர் பற்றி பேசுகிறோம். ஸோ கோயிங் டு வாண்ட் டு இல்லை வில் வாண்ட் டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஹாவ் சம் ஒன்ஸ் பேக், இதுக்கான கொஸ்டின், எந்த சூழ்நிலையிலும் நான் உன் கூட நிற்பேன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு பெரிய சென்டென்ஸ். 2 கிளாஸ் இருக்குது. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். என்னென்னு ப்ராமிஸ் பண்ணுறேன்? நான் எந்த சூழ்நிலையும் உன் கூட நிற்பேன். ஓகே, என்று அப்படின்னு சொல்லியிருக்கோம், நவுன் கிளாஸ். ஸோ ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.